ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளமும் இருக்கிறது, வெளிப்படையான ஆசைகளும் இருக்கின்றன. உள்ளமும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தேவைகள், வெளிப்படையாக உருவமாக இருக்கக்கூடிய பொருள்களின் மீதும் மக்கள் மீதும் என்னுடைய ஆசைகள். ஆசைகளை நான் தேவைகளாக ஆக்கிக்கொண்டேன், விருப்பங்களை நான் என்னுடைய இச்சையாக ஆக்கிக்கொண்டேன். இந்த இரண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தேவைப்படுகின்றது. தேவை என்பது என் வாழ்க்கைக்கு அழகான அத்தியாவசியம். என்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தத்துக்கும் எந்த கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடியது என்னுடைய தேவையாக என் இறைவன் எனக்கு அறிவித்திருப்பது. சுகமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும், துன்பங்கள் உங்களை தீண்டக்கூடாது என்று என் இறைவன் அறிவிக்கின்றான் ஒவ்வொருடைய மனதிற்கும். இதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆனால் வெளிப்படையாக நாம் எப்படி வாழ்கின்றோம் என்றால், இந்த தேவையை நான் எனக்கும் மறுத்து ஆசை கொள்ள ஆரம்பிக்கின்றேன் பிறருடைய உடைமைகள் மீது. பிறர் வாழ்க்கையை பார்த்து இதை போன்ற வாழ்க்கை எனக்கு வேண்டும், இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை இல்லையே என்று ஏங்கக்கூடிய அளவுக்குத்தான் என்னுடைய மனம் இருக்கின்றது. என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான வாழ்க்கையின் தேவையை அல்லாஹ் நமக்கு அறிவித்திருக்க, அதனை கைவிட்டுவிட்டு ஓருலகத்தை பார்த்துவிட்டு இந்த வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கும் பொழுது நாம் வழி தவறுகின்றோம், உள்ளத்தை விட்டு வெளியேறுகின்றோம். உள்ளத்தில் தங்கும் வரையில் உங்களுடைய வாழ்க்கை உண்டு. உள்ளத்திற்கு வெளியே உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமில்லாமலும் மிக பெரும் கஷ்டங்களுக்கு உள்ளாகக்கூடியதுமாக இருக்கும். அந்த நேரத்திலிருந்து நமக்கு கஷ்டங்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. இப்பொழுதும் கூட நம்முடைய துன்பங்கள் நமக்கு நீங்க வேண்டுமென்றால் உங்கள் கண்களும் வெளிப்புற புலன்களும் விரும்பக்கூடிய அந்த மானக்கேடுகளை விட்டும் மனதில் எது விருப்பமாக அமைத்திருக்கின்றானோ அதை தவிர்த்து கொண்டு பார்க்கும் பார்வைகளிலிருந்து இருக்கக்கூடிய தேவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையாக கொண்டு விட்டேன். மனதிற்கு இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய வாக்குகள் நான் ஒரு தேவையில்லாததாக நான் ஆக்கிக்கொண்டு அதனை நான் அலட்சியப்படுத்தியவனாக வெளிப்புற பார்வைகளில் பார்ப்பதை நான் நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைக்கின்றேன். இந்த வாழ்க்கை நான் விரும்பும் வரையில் எனக்கு கேடு தவிர கிடையாது. இன்னும் நான் இறை நம்பிக்கை கொண்டவன் என்று கூறும் பொழுது வேதனைகள் நிச்சயமாக இரட்டிப்பாக்கப்படும். இறை நம்பிக்கை இல்லை என்று கூறும் வரையில் இறைவன் உங்களுக்கு துணை புரிபவனாக இருக்கின்றான். ஆனால் நான் இறை பக்தி கொண்டவன் என்று ஊருக்கு காட்டிக்கொண்டு பின்னர் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய மற்றவர்களுடைய பொருளாதாரங்களையும் அவர்களுடைய தடயங்களையும் தளவாடங்களையும் வைத்துக்கொண்டு இந்த பாதை தான் எனக்கு வேண்டும் என்று விரும்பும் பொழுது நாம் உள்ளத்தை விட்டு வெளியேறிவிட்டோம். உள்ளம் என்பது பிரார்த்தனைக்குரியது. உள்ளத்தை விட்டு வெளியேறிய பிறகு பிரார்த்தனை இல்லை, புலம்பக்கூடியது. பெரும்பாலும் நம்முடைய பிரார்த்தனைகள் புலம்பல்களாக இருக்கின்றன. உள்ளத்தை சார்ந்த பிரார்த்தனையில் வாயில் வார்த்தை வராது. எப்பொழுது வாயில் வார்த்தைகள் வந்ததோ இன்னும் அது வெளிப்படையாக உதவிக்காக வேண்டி பலர் இனங்காட்டுவார்கள், டாக்டர்கள் என்றும் வக்கீல்கள் என்றும். அவ்வளவும் ஷைத்தான்களுடைய வழிமுறை. அவர்களால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. அது உடல் பிரச்சனையாகட்டும் அல்லது உங்களுடைய சொத்து சுகங்கள் பிரச்சனையாகட்டும், மனிதர்கள் சம்பந்தமான பிரச்சனையாகட்டும், ஒருபோதும் வெளியில் வார்த்தை வந்த பிறகு வழிகாட்டக்கூடிய அந்த போக்குகள் அவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தராது, ஒருபோதும் பெற்றுத்தராது, ஷைத்தான்களுடைய வழிமுறையை தவிர. உள்ளத்தில் உறுதியாக நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய ஆற்றலை கொண்டு உருவாகக்கூடிய அந்த பண்புகளை கவனியுங்கள். உருவாக்கப்பட இருக்கக்கூடியது உங்களுடைய நாளைய வாழ்க்கை.
அது ஏற்கனவே உங்களுக்கு விதிக்கப்பட்டு உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அருவமாக. இனி உருவாகக்கூடியது நாளைய வாழ்க்கை புதிதாக. இன்று உருவாகி இருப்பது நேற்று வாழ்க்கைக்கு நாம் ஒப்பிடும் பொழுது புதிய வாழ்க்கை. தூங்கி எழுவது மரணத்திற்கு ஒப்பானதாகும். எழுவது மீண்டும் நாம் படைக்கப்பட்டதற்கு ஒப்பானதாகும். புதிய வாழ்க்கையில் இன்று விடியற்காலை பொழுதில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது புதிய வாழ்க்கை. ஒவ்வொரு இரவும் நாம் தூங்கும் பொழுது அது மரணத்திற்கு ஒப்பானது. இந்த இரண்டு விஷயங்களை மனதில் நாம் தெளிவாக கொள்ள வேண்டும். உள்ளத்தில் வாழப்போகின்றோமா அல்லது வெளிப்புற புலன்களில் வாழப்போகின்றோமா என்பதை. உள்ளத்தில் இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் உங்களுக்காக உருவாக்கப்பட இருக்கின்றது. நாளைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும். உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கிறது நாளைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும். நாளைய வாழ்க்கை ரொம்ப சமீபமாக இருக்குது. இன்னும் 24 hours 24 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு வாழ்க்கை வர இருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு அவ்வளோ சமீபமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இறைவனை நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு பிறகு மறுநாள் விழிக்கும் பொழுது முந்தைய நாளுடைய அயற்சியும் களைப்பும் நீங்கி இருக்கிறதா? உங்களுடைய அறிவு, மருத்துவ அறிவு கூறும் நீங்கள் உங்களுடைய களைப்பு நீங்க, சோர்வு நீங்க அதிகமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இரவு நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா, தூங்க வேண்டுமா? களைப்பாக இருக்கின்றது. மனிதனுடைய அறிவு வெட்கக்கேடு என்பதற்கு ஒரு உதாரணம். அதுவும் மருத்துவ அறிவு சாக்கடைக்கு ஒப்பானது என்பதற்கு ஒரு உதாரணம் இது. உங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, டயர்டாக இருக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் உடம்பு பிரிஸ்க் ஆகும். அப்படியானால் இரவு முழுவதும் தூங்கக்கூடாது. நன்றாக ஓடி ஆடி உழைத்து விட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸுக்கு போகணும். தூக்கத்தில் உங்களுக்கு உங்களுடைய சக்தி திரட்சிகள் ஏற்படுகின்றனவா அல்லது உங்களுடைய உடல் பயிற்சியில் அந்த சக்தி திரட்சிகள் வீணடிக்கப்படுகிறதா? இந்த இரண்டில் எது நடக்கிறது என்றால் இரண்டும் நடக்கின்றது. உடற்பயிற்சியில் வீணடிக்கப்படுகின்றது. நாம் ஓய்வும் அமைதியும் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்னையே மறந்துவிட்ட நிலையில் தான் எனக்கு சக்திகள் கூடுகின்றன. மறுநாள் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நாளைக்கு நல்லபடியாக விடிய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்துடன் சேர்த்து நாம் தூங்கப் போகும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அது பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைக்கு பிறகு நான் தூங்குகின்றேனே தவிர அந்த பிரார்த்தனைக்கு பிறகு நான் என்னுடைய மக்களுடைய மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டோ அல்லது நான் யோசித்து மனிதர்களுடைய வழிமுறைகளில் ஒன்றை தேர்வு செய்து அதனை நான் என்னுடைய நாளைய வாழ்க்கைக்காக தயாரிப்புகளை கொண்டு முயற்சிப்பதோ கிடையாது. அதன் காரணமாக நாளைய வாழ்க்கை பிரார்த்தனை இல்லாமல் தூங்கும்போது இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்னஸை விட இந்த பிரார்த்தனையை கொண்டு தூங்கும் பொழுது அந்த சுறுசுறுப்பும் அந்த மனதினுடைய புத்துணர்ச்சியும் புதுப்படிவோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை போன்று தொடங்க ஆரம்பிக்கும். மறுநாள் உங்களுடைய இறைவனை நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் மரணித்து நான் எழுப்பப்படுகின்றேன் என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொரு தூக்கமும் மரணம். கண்ணை மூடி இரவு முழுவதும் பின்னர் கண்ணை திறக்கின்றோம், பகல் வேலை விடிந்திருக்கின்றது. ஒரு நாள் பொழுதில் கண் இமைப்பதற்குள் ஒரு தூக்க நேரம் போகின்றது. அது 6 மணி நேரம் 9 மணி நேரம். கண்ணை மூடுவதும் திறப்பதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த இரவு போய் 6 மணி நேரம் 7 மணி நேரம் கடந்து வெளிச்சத்தை பார்க்கின்றேன் புதிய வாழ்க்கைக்காக வேண்டி. ஒரு நாளில் எத்தனை முறை நாம் கண் சிமிட்டுகின்றோம் என்பதை பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நான் கண் சிமிட்டும் பொழுது ஒரு தூக்கம், ஒரு காலத்தவணை சென்று விடுகின்றது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்குகின்றன. வீணாக கண்ணை மூடி திறக்கவில்லை. புது வாழ்க்கை, புது உயிரோட்டம் அங்கு ஆரம்பித்ததை இறைவன் அறிவிக்கின்றான் ஒருவர் கண் சிமிட்டும் பொழுது. இதனை நாம் உணர வேண்டும். 6 மணி நேரம் கண்ணை மூடி திறக்கும் போது தூக்கத்தில் நடக்கிறது என்றால் ஒவ்வொரு முறையும் கண் சிமிட்டும் பொழுது எத்தனை காலங்கள் கிடைக்கின்றன என்னுடைய வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை தோற்றத்திற்கான அறிகுறி. வீணாக கண் சிமிட்டப்படுகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக அல்ல. களைப்பு ஏற்படும் பொழுதும் கண்ணை கசக்கிக் கொண்டு பிறகு பார்க்கின்றோம். தூக்கத்தில் கண் அயற்சி போகின்றது. கண் இமைப்பில்
பல காலங்கள் யுகங்கள் கடக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் என்பது அவரிடம் 1000 ஆண்டுகளுக்கு சமமானதாகும் என்பதை அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கும் தாண்டி உங்களுடைய நன்மை என்னவோ அதனை இப்பொழுது கொண்டு வரும் என்பதை நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குரிய காலத்தவணை என்பது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காலத்தவணை அல்ல. சூரியனும் சந்திரனும் இரவும் பகலும் அல்ல, கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழக்கூடிய அவ்வளவும். உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது வாழ்க்கை முழுமைக்கும் உள்ள செய்தி அங்கு இருக்கின்றது. சுகமாக வாழுங்கள் என்று. தரித்திரம் பிடித்த நாம் மக்களையும் செல்வத்தையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செல்வம் வாழ்க்கைக்கு உதவும் என்று. அந்த வாழ்க்கை தான், செல்வமும் மக்களும் தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதிகள். தனித்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையோ கூட்டு வாழ்க்கையோ எதுவாக இருக்கட்டும். எந்த அளவுக்கு தரித்திரம் பிடித்த பணத்தை விட்டும் செல்வத்தை விட்டும் விலகுகின்றோமோ அந்த அளவுக்குத்தான் இறைவனுடைய வாக்குகள் உங்களோடு நெருங்கியிருக்கும். அதாவது நீங்கள் உள்ளத்தோடு இருப்பீர்கள், உள்ளத்தின் சுகத்தோடு இருப்பீர்கள், வெளியில் சீரழிய மாட்டீர்கள். உங்களுடைய புறப்படன்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு இறைவன் வேண்டுமா மனிதர்கள் வேண்டுமா? உள்ளம் தெளிவாக பதில் சொல்லும், இறைவன் வேண்டும். பிறகு வாழ்க்கை முழுமைக்கும் அவனை தவிர்த்து மனிதர்கள் தான். இறைவனிடமிருந்து உங்களுக்கு உணவு வேண்டுமா அல்லது பொருள்கள் வேண்டுமா? உணவு வேண்டும். சூரிய அந்த நிமிடத்திலிருந்து எவனா இருக்குது. எவ்வளோ நயவஞ்சகம் பண்ணலாம், எவ்வளோ துரோகம் பண்ணலாம், எவ்வளோ கண்டிட்டு வைக்கலாம். இதிலேயே வாழ்க்கை போய்கிட்டு இருக்க தவிர நல்ல வாழ்க்கை இல்லை. உள்ளம் புறமும். உள்ளம் என்ற மாபெரும் சக்தி இயங்கிக் கொண்டிருக்க நாம் புறப்புலன்களால் புறம்போக்குகளாக அலைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெளிவாக நாம் அறிய வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுகத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் நன்மையை நாடியவர்களாக நீங்கள் தூங்கும் பொழுது அந்த வேண்டுதலுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் தஞ்சமடைந்தவர்களாக தூங்குகின்றீர்கள். அங்கு நிகழக்கூடிய தூக்கத்தில் நீங்கள் இறைவனோடு இருக்கின்றீர்கள். அந்த தூக்கம் முழுமையிலும் உள்ளத்தின் தேவைகளோடு இருக்கின்றீர்கள். அங்கு இறைவன் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்பிக்கின்றான். உங்களுடைய இயற்கை மாறுகிறது. உங்களுடைய கோபங்கள் இல்லை, தாபங்கள் இல்லை, தூபங்கள் இல்லை. யார் மீதும் எந்த விதமான தேவையும் யாரிடமும் இருந்து வேண்டாதவர்களாக இருக்கின்றீர்கள். தன் மீது பிறருடைய உபகாரம் இருந்தும் அவர்கள் நமக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர்கள் என்று நாம் அவர்களை விரும்புவதும் இல்லை. இன்னும் மனிதர்களை நாம் மறப்பவர்களாக இருக்கின்றோம். அவர்களுடைய நன்மைகளுக்காக அவர்களுக்கான ஒரே ஒரு உதவி, நாம் அவர்களுக்கு நன்றியோடு இருக்கின்றோம். அந்த நன்றி உணர்வு அவர்களை பற்றிய தவறான எண்ணத்தை கொள்ளாமல் இருப்பதாகும், அவர்களுக்காக பிரார்த்தனை மேற்கொள்வதாகும். இங்கே ஒரு 300 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால் யாருக்கும் யாரையும் அடையாளம் தெரியாது. ஆனால் அவர்களுக்கான பாவ மன்னிப்பு நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் நிறைவேறுகின்றது. நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றேன், இது அசிங்கம். யாரும் யாருக்காகவும் தேட முடியாது. ஆனால் உள்ளத்தில் இறைவனும் தேடும் பொழுது அவ்வளவு நடக்கும். ஒரு மனிதர் அடுத்த மனிதருக்கு ஆசீர்வாதம் செய்ய முடியாது, ஆனால் பிரார்த்தனை செய்ய முடியும். ஆனால் ஆசீர்வாதம் செய்வதை பெருசாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள். பிரார்த்தனையை அவர்கள் காண முடியாத நிலையில் அவர்களை சாதாரணமாக பார்ப்பார்கள். கண்டிப்பாக வெளிப்படையாக செய்யக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் இறைவனுடைய நன்மைகளை பெற்றுத் தராது. ஆனால் நம்பிக்கையை கொண்டிருக்கின்றோம், ஆசீர்வாதங்கள் உதவி செய்யும் என்று. அவ்விதமாக அல்ல. யாருக்கு இறைவன் மன்னிப்பளித்திருக்கின்றான், யாருக்கு இறைவன் மன்னிப்பளிக்கவில்லை என்று யார் சரிபார்ப்பது? நம் இருவரில் இங்கு நானும் ஒரு கூட்டம், இந்த இருவரில் ஒவ்வொருவருக்கும் எந்த அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன, எந்த அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் இருக்கின்றது, எந்த அளவுக்கு அவர்கள் சுகம் இருக்கின்றது, எந்த அளவுக்கு அவர்களுடைய மனதின் தாக்கம் இருக்கின்றது என்பதை கவனிப்பது எப்படி என்றால், முந்தின நாள் இருந்த அந்த ஒரு மன கஷ்டம் இப்பொழுது விழுந்த பிறகு, நான் மரணித்து எழுந்த பிறகு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்றேன். நிச்சயமாக நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நான் பயப்பட வேண்டும், உள்ளட்சமுடையவனாக ஆக வேண்டும். எனக்காக இன்று இருக்கக்கூடிய கதி என்ன? இந்த இரவில் நான் இறைவனோடு இல்லை, அவன் எனக்கு நன்மையை அளிக்கவில்லை, நான் பிரார்த்தனையோடும் இல்லை. இப்பொழுது நான் பிரார்த்திக்கின்றேன். அந்த பிரார்த்தனையின் போது நீங்கள் கண்ணை மூடுகின்றீர்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் பிரார்த்தனை முடிகின்றது.
தூங்கி எழும்பொழுது ஒரு கண் மூடுவதும் ஒரு முறை திறப்பதும், ஒரு முறை கண் மூடுவதும் திறப்பதும், கண்ணிமைக்கும் நேரம், அந்த இரவு பொழுது முழுவதும் உங்களுக்கு அசதிகள் நீக்கப்படுகின்றன இறைவனிடம் இருக்கும் பொழுது. இப்பொழுதும் நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது கண்ணை மூடித்தான் பிரார்த்திக்க வேண்டும். அந்த கண் மூடுதல் என்பது உலகமே தேவையில்லை, என் இறைவன் ஒருவனை தேவை என்று உள்ளத்தின் பக்கம் திரும்புவதற்கு உரிய ஒரு பொருளாகும். ஏன் கண்ணை மூடுகின்றீர்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். அந்த கண்ணை மூடக்கூடிய தூக்கத்தின் நேரத்தில் வீணான பொழுதுபோக்குகளில் உங்களுடைய உள்ளங்கள் சிதற வேண்டாம். டிவியை பார்த்து கொண்டும், நியூஸ் பார்த்து கொண்டும், ஊரில் நடக்கிற செய்திகள், கலவரங்கள் இதையெல்லாம் காதில் போட்டுக்கொண்டு, அதை வீடுகளில் விளக்கமும் வியாக்கியானமும் பேசிக்கொண்டு, இன்னும் கூத்தும் குமாலமும் கொண்டு இரவு நேரத்தில் அது ஆஃப் பண்ணாமல் கூட தூங்கக்கூடிய அளவுக்கு ஷைத்தான்களோடு கலந்து தூங்கும் பொழுது அப்பொழுதும் இறைவன் நம்மை மன்னிக்கின்றான். ஆனால் இது நெடுங்காலத்திற்கு இந்த மன்னிப்பு செல்லாது. துன்பங்களில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே எவ்வகை கேடுகளில் எப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு தருணம் நமக்காக காத்திருக்கின்றது. ஒரு நாள் பொழுது இரவு முழுவதும், அந்த இரவில் எத்தனை நேரம் நான் இறைவனோடு இருக்கின்றேன், தூங்கப் போவதற்கு முன்பாக நன்றியுணர்வோடும் பயத்தோடும் மறுநாள் எனக்கு நன்றாக இருக்க வேண்டுமே என்ற அந்த உள்ளத்தோடு. யாரொருவருக்கு பயம் இருக்கின்றதோ அந்த பயத்தின் உச்சக்கட்டத்தில் போகும் பொழுது, அப்பொழுது நீங்கள் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, டிவியை ஆஃப் பண்ண சொல்லுவீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது ஒரு நிகழ்வு நிகழ்ந்துட்டு இருக்கும்போது டிவி போடாத வேண்டாம் சொல்லுவீங்க. ஏன் அந்த நேரம் மட்டும்? சின்ன கஷ்டம் தானே பெருசாகி ஆபத்து என்ற நிலைக்கு வரும்பொழுது டிவியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுது. யார் செய்யுது? எல்லார் மக்களும் ஆமாம் ஆஃப் பண்ணி சொல்லுவாங்களே, எவ்வளோ தான் இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் ருசிகரமாக இருந்தாலும் சரி. டிவி நிகழ்ச்சிகள் அவ்வளவும் ஷைத்தான்கள், கெட்ட வழிமுறைகளில் இறைவனை மறக்கடிக்கக்கூடிய அவ்வளவு கேளிக்கைகளுக்கும் கூத்துக்களுக்கும் நாம் செல்வதை இறைவன் தடுக்க வேண்டும். இறைவனிடம் உதவி தேடினால் தவிர தடுக்கப்பட மாட்டாது. அதனால் எல்லாரையும் போயிட்டு டிவி ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, பிரார்த்தனையோடு இருக்க வேண்டியது. அந்த பிரார்த்தனையோடே பாருங்கள், இந்த கூத்தும் கேளிக்கையும் வேண்டாம் இறைவனே என்று பாருங்கள். இந்த எண்ணம் இங்கு ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அதைவிட வேகமாக ஒரு நாள் இல்லை என்றால் மறுநாள், ஒரு வருடம் கிடைத்து 2 வருடம் கிடைத்தது, அது தானாக அதன் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிடும். இது இறைவனுடைய அருள். யாரையும் தடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது என்று தடுக்கக்கூடாது, சொல்லத்தான் வேண்டும். பிரார்த்தனைகளை கொண்டு பாருங்கள். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இந்த சனியன் வேண்டாம் இறைவனேன் மனதிற்குள் உங்களுக்கு பொய்யும் புரட்டுகளும் கேளிக்கையும் கூத்தும் தேவையில்லை. பாட்டுகளும் கச்சேரிகளும் என்னுடைய வாழ்க்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் நிதர்சனமான சத்தியத்தை கொண்டு என் மனதில் என்ன இறைவன் அமைத்திருக்கின்றானோ அந்த உண்மை எனக்கு வெளியாக வேண்டும், தெளிவாக வேண்டும். இறைவனுடைய அந்த மாபெரும் அருள் எனக்காக உருவாக வேண்டும். ஒரே ஒரு தடுப்பு தான், உள்ளம் புறம். ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமில்லாதது, நேர் மாற்றமானது. உங்களுடைய உள்ளம் விரும்புகின்றது, பிறகுதான் உடல் அசைகிறது. உள்ளத்தில் ஒரு கட்டளை இல்லாமல் உங்களுடைய எந்த நடவடிக்கையும், எந்த விதமான ஒரு சிறு அசைவு கூட உங்களிடம் இல்லை. உள்ளத்திலிருந்து இதை செய்யுங்கள் என்று ஒரு எண்ணம் வராமல். அப்படியென்றால் அந்த எண்ணமானது ஒரு காரியத்தை செய்ய சொல்கின்றது. உதாரணமாக நான் சமைக்கப் போகிறேன். அந்த சூழ்நிலையில் என்னுடைய எண்ணம் நன்றாக சமையல் ஆக வேண்டும் என்றிருக்கிறது. நான் என்னுடைய முயற்சியை கொண்டு வருகிறேன். எனக்கு தெரிந்த விதத்தில் அதனை நான் சமையலாக்குகின்றேன். சில சமயங்களில் நல்லபடியாக அமைகின்றது, பல சமயங்களில் ஆவதில்லை. என்னுடைய எண்ணம் என்னை தூண்டுகிறது. அதன் பிறகு நான் செயல்படுகின்றேன். பிறகு கவனத்தையும் கொண்டு வருகின்றேன். அந்த கவனம் ஓரளவுக்கு சமையலை ஒழுங்காக அமைத்திருக்கின்றது, பெருமளவுக்கு அது நிகழ்வதில்லை. இப்பொழுது என் மனம் வருத்தப்படுகின்றது. நான் நினைத்த மாதிரி இல்லை, அதனால் வருத்தப்படுகிறது. ஏன், என்ன ஆயிற்று என்று. என்னுடைய மனம் இன்னும் செவ்வையாக வேண்டும். அதனை நான் இயக்குவதற்கு முன்பாக பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். இதோ நான் செய்யப் போகின்றேன், எனக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, கவனத்தோடு நான் செய்தால் முடித்து விடுவேன் என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது இறைவனை மறந்தவர்களாக ஆகின்றோம். இறைவனை நினைவு கூறுவதாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அங்கு பயபக்தியின் காரணமாக இறைவன் சமைக்கின்றானே தவிர நீங்கள் இல்லை.
எப்பொழுது நான் அந்த காரியத்தை செய்துவிட்டேன் என்ற எண்ணமும் நான் செய்து முடித்துவிடுவேன் என்ற எண்ணமும் இருக்கின்றதோ அப்பொழுது உங்களுக்கான சோதனை காலம் ஆரம்பமாகிறது. உங்களுடைய இறை உணர்வுகளின் மீது சத்தியமாக அந்த உணர்வுகள் ஒவ்வொன்றும் அவன் புறத்திலிருந்து நிகழ வேண்டியதிருக்கின்றே தவிர அது உங்களிடமில்லை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அவன் காரணமாக வேண்டும். அதனை நான் செய்யப் போகின்றேன் என்று இருக்கும் பொழுது உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் என்ன செய்யப் போகின்றீர்கள்? இதில் இந்த சமையலை நான் உதாரணத்திற்கு மட்டும் ஒன்று பெண்களாக இருப்பதன் காரணமாகவும் ஆண்கள் சாப்பிடுவதன் காரணமாகவும் மனிதன் உணவின் பக்கமே தான் பெரும்பாலும் இருப்பதன் காரணமாகவும் அந்த ஒரு உதாரணம் போதுமானது. நான் சமைக்கப் போகின்றேன் என்று கூறும் பொழுது இறைவன் விலகிவிட்டான், நீங்களும் இறைவனிட்டு விலகிவிட்டீர்கள். பயபக்தி கிடையாது. அது அமையுமா அமையாதா என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களிடம் இருந்தும் நான் என்ற எண்ணம் தலைதூக்கிவிட்டது. இப்பொழுது அதில் உயிரோட்டம் இருக்காது, அந்த சமையலில் உயிரோட்டம் இருக்காது. சாப்பிடுபவர்கள் மனதார புகழ்வார்களே, அது இருக்காது. நாமளாக போய் கேட்கணும், கேட்டால் தான் கேட்டாங்களுக்காக சொல்லுவாங்க, நமக்கு திருப்தி ஆகிடும். ஆனால் சாப்பிட்டவர்கள் முன்பு தன்னால் முன்வந்து அதை கூறுவார்கள் அழகான சாப்பாடு என்று. நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். இது இறைவனுடைய ஆற்றல். அந்த சமயத்தில் பெருமை வந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு உள்ளத்தினுடைய தேவையும் அது உயிரோட்டமாக உங்களுக்கு உருவாக வேண்டும். அத்தியாயம் 59 24வது வசனம். அத்தியாயம் 59 24வது வசனம். அவன்தான் படைப்பவன், படைப்பாளன் அவன்தான். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை ஏற்படுத்தி அதனை படைப்பாக, உங்கள் புறப்புலன்களுக்கு வெளிப்படக்கூடிய படைப்பாக உருவாக்குபவன் அவன்தான். அங்கு இறைவனுடைய இன்னொரு பண்பும் அமைந்திருக்கிறது, உருவாக்குபவன். ஃபைனலாக அதனுடைய அவுட்புட், ஒரு படைப்பு முடியும் பொழுது என்ன அழகாக இருக்கின்றதோ அந்த அழகை பாருங்கள். ஒரு குழந்தை படைக்கப்பட்டு விட்டது, அது முழுமையாக உருவெடுக்கின்றது. கருத்தரித்த நாளில் அது படைக்கப்பட்டு விட்டது, அது உருவாக ஆரம்பிக்கின்றது. படிப்படியாக செவ்வையாகி உருவாக்கப்பட்ட பின்னர் வெளியாகின்றது. அதுவரை யாருக்கும் தெரியாது. அந்த தாயும் அப்படித்தான் படிப்படியாக அந்த குழந்தையை சுமப்பதற்காக உருவாக்கப்படுகின்றார். 10 மாதங்களும் பின்னர் குழந்தை பிறந்ததும் பால் வருகிறது. அந்த அளவுக்கு முதலில் படைக்கப்பட்டு அது செவ்வையாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு உருவமாக வெளிவருவதும் வரையில் அந்த மார்பகத்திலும் பால் சுரக்குமா எப்படி என்ற பெரும் ஆச்சரியம். ஆனால் சுரக்க ஆரம்பித்த பின்னர் தெரியும் இறைவன் யார் என்று. அந்த குழந்தைக்கு அதைவிட பாதுகாப்போ, அதைவிட ஒரு சிறந்த உணவோ, அதைவிட ஒரு உதவியோ இறைவனிடமிருந்து அல்லாமல் வேறு எவரிடமிருந்து வர முடியாது என்பதையும் அறியுங்கள். இறைவன் யார் என்பதையும் படைப்பாளன், உருவமாக்குபவன், இதற்கிடையில் செவ்வையாக்குபவன். படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து உருவெடுக்கும் வரையில் 10 மாதங்களும் பொறுமையாக இருக்க வேண்டும். குழந்தை பிறக்க போதே பால் வந்துடுமான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஒன்றும் கிடையாதுங்க. ஒன்றுமில்லாததிலிருந்து உங்களுக்கான ஒரு படைப்பை உருவாக்குகின்றான், படைப்பை உருவாக்குகின்றான். உங்களுடைய மனதில் இருப்பது ஒவ்வொன்றுமே படைப்பு. படைக்கப்பட்டு விட்டது என்று நம்புங்கள். இனிதான் நான் படைக்கப் போகின்றேன் என்று வெளியேறிக்கொண்டு நீங்கள் சமைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஒவ்வொரு பொருளையும் பெரும்பாலும் அதுதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் படைக்கின்றேன், படைப்பாளன் என்பதை மறந்துவிட்டு அழகான ஒரு பூங்காவனத்தை உருவாக்கக்கூடிய இல்லை, கல் முன்னு இருக்கக்கூடிய காட்டு மரங்களை உருவாக்கிட்டு இருப்பீங்க. முட்புதர்களையும் முட்களையும் குறுக்குகளையும் உருவாக்கி கொண்டிருப்பீர்கள் பூங்காவனம் என்று எண்ணிக்கொண்டு. இந்த விதமான வாழ்க்கையை நாம் மனிதர்களை நம்பி கல்வி அறிவு என்ற அந்த கெட்ட வழிமுறையின் மீது நம்பிக்கை கொண்டவனாக, பணம் என்ற ஒன்று மட்டுமே நான் சம்பாதிப்பேன் இந்த உலகத்தில். பணத்தை எந்த அளவு கொடுக்கல் கொண்டு வருகின்றோமோ அது தீக்கிரையாக இருக்கின்றது. உள்ளம் வெதும்பி தீக்கிரையாக கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை கொண்டு இனி நாம் வாட ஆரம்பிப்போம். அங்கு ஷைத்தான்கள் குடிகொண்டு விட்டன, அல்லாஹுக்கு அங்கு வேலை இல்லை.
அவன் படைப்பாளன். படைப்பாளன் என்று கூறும் பொழுது படைக்கப்பட்டு விட்டதை பார்த்து படைப்பாளன் அல்ல, படைப்புக்கான கருவை வைத்து விட்டானே இனி படைப்பாளன். படைக்கப்பட்டு விட்டது, அது எந்த விதத்தில் உருவமாகி எத்தனை காலத்தவணையில் அது கர்ப்பமாக உள்ளுக்குள் தங்க வேண்டும், பின்னர் உருவமாக வெளிப்பட வேண்டும். அந்த ஒரு தேவைக்கு அகிலங்கள் அடிபணியும். மார்பகத்திலிருந்து பால் எப்படி குழந்தைக்கு போகின்றதோ, இந்த ஒரு படைப்புக்கு, புதிய படைப்புக்கு அகிலங்கள் அடிபணியும் அதனுடைய தேவைகளுக்கு. உங்களுடைய இறைவன் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும், படைப்பாளனை அறிய வேண்டும். நீங்களோ குழப்பத்தில் ஆகக்கூடிய புறப்புலன்களில் பார்க்கக்கூடிய அவ்வளவையும் படைப்பு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். படைப்பு என்பது உருவாக இருக்கக்கூடியது, அதற்கு நடுவில் செவ்வையாக இருக்கின்றது. செவ்வையாக வேண்டும். பொறுமையின் காலம் செவ்வையாகக்கூடிய காலம். ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால் அதனை விரும்புங்கள். நீங்கள் கருத்தரித்து விட்டீர்கள். உள்ளத்தில் கருத்தரிக்க வேண்டியது இப்பொழுது அவசியமாகின்றது. ஒவ்வொருவருக்கும் அவருக்கான படைப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு அது வெளியாகும் காலத்தவணை உங்களிடம் இல்லை. அது எந்த ரூபத்தில் இருக்கும் உங்களுக்கு தெரியாது. ஒரு குழந்தை வேணும்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா, நீங்கள் நினச்ச மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. படைப்பவர்கள் நீங்கள் அல்ல, செவ்வையாக்குபவர்கள் நீங்கள் அல்ல, உருவம் அமைப்பவர்கள் நீங்கள் அல்ல, பிறகு அது அதற்கு வாழ்வு கொடுப்பவர்கள் நீங்கள் அல்ல. உங்களுடைய உள்ளத்தை கவனிக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் இறைவனுடைய ஒரு படைப்பை தவிர வேறு எந்த குப்பையும் அங்கே இருக்கக்கூடாது. உங்களுடைய அறிவு என்ற நாற்றமெடுத்த குப்பை, கல்வி எனக்கூடிய சாக்கடை அங்கே இருக்கக்கூடாது. சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள், உள்ளத்தில் சாக்கடையோ நாற்றம் எடுக்கக்கூடிய குப்பை தொட்டியோ அங்கே இருக்கக்கூடாது என்பதை அறியுங்கள். இறைவனுடைய வாக்கு மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் சாக்கடையும் குப்பை தொட்டியும் தான் அங்கே இருக்கிறது, வேறு எதுவும் கிடையாது. இனி பிரார்த்தனை உங்களுக்கு ஒரு கேடா என்று தானே நாம் கேட்க வேண்டும். மனதில் வெதும்பியே சாக வேண்டும். ஒவ்வொரு நாள் பொழுதும் பைத்தியம் பிடித்தவன், ஷைத்தானால் தூண்டப்பட்டவன் பைத்தியம் பிடித்தவனை எடுப்பானே, அப்படித்தான் எழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய பாக்கியமிக்க இரவாக இருக்காது. ஒரு பொழுது வரும்பொழுது தூக்கமே கிடையாது. இரவு நேரங்களிலும் நரக வேதனை அனுபவிக்கக்கூடிய அந்த உள்ளம் ஆகிவிடும். உங்களுக்காக படைக்கப்பட்டு விட்டது நரகம். இனி அது உருவாகி வரக்கூடிய காலத்தில் எந்த விதத்தில் உங்களுடைய இருதயங்கள் உங்களை பாதிக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த இருதயங்களும் தாங்காது. அந்த இருதயங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய எந்த ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு இரத்த ஓட்டம் கூட தாங்காது. அவ்வளவு செத்ததாக இருக்கும். உடல் எங்கும் வியாதிகளும் வலிகளும் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த வியாதிகளும் வலிகளிலும் பெரும்பாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் படைப்பை நான் நீக்கிக்கொண்டு நான் பார்க்கும் பொருள்களை இந்த படைப்புக்கு இணையாக ஆக்கி நான் வைத்துக் கொண்டேன். இதுதான் இறைவன் எனக்காக அறிவித்தது என்று. இனி இறைவன் உங்களுக்காக உதவி செய்ய போவதில்லை. நீங்கள் மற்றவர்களிடமிருந்து அபகரிப்பதும் அவர்கள் தடுப்பதும் உங்களுக்குள் பகைமையும் வெட்டும் குத்தும் நடக்கும். நரகத்திற்கென்றே நாம் ஆக்கப்பட்டு விட்டோம். உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். படைக்கப்பட இருக்கக்கூடியது நீங்கள் அறியாத ஒன்றை நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களா? நான் பார்த்துவிட்ட ஒன்றை வைத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய லட்சியம் என்று கெட்ட வாழ்க்கையை நோக்கி ஷைத்தான்களுடைய வழிமுறையை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை. அனைவருடைய உள்ளத்திலும் பணம் என்ற ஒன்று இருக்கின்றது. இறைவனே உணவை கொடு என்று முதலில் கேட்டு பழகுங்கள். அவன் இந்த உணவை மகசூல்களை அதிகரித்துவிட்டால் பணம் தேவையில்லை. உணவு உங்களுக்கு வரும். அந்த உணவு எப்பொழுது உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றதோ அதற்கு பின்னர் தான் மனம் என்ற ஒன்று நமக்காக அமைய இருக்கின்றது. அந்த உணவை சாப்பிட்ட பிறகு நாளைக்கு நமக்கு கவலை கிடையாது என்ற உணர்வு உங்களுக்கு வரும் வரையில் பொறுமையோடு இருங்கள். உணவு வேண்டும், படைக்கப்பட்டு விட்டது, இனி செவ்வையாக்கப்படும். பிறகு அது உங்களுக்காக உருவாக்கப்படும். அந்த நாளில் உங்களுடைய உணவு வகைகளுக்கு எந்த குறையும் இருக்காது. வீதிகளில் இளையும் உணவுகள், அதற்கு பணம் தேவையில்லை. பணம் கூடாது, பணம் வாங்கவும் முடியாது, அதை ஒரு வியாபாரமாக ஆக்கவும் முடியாது. கோழிகளோ ஆடுகளோ மான்களோ உங்களுக்கு என்ன வேண்டும் அவ்வளவும் வீடுகளிலும் ரோடு நிறைந்திருக்கும். யாருக்கும் கட்டுப்பாடும் இருக்காது. ஆனால் நாம் உள்ளத்தில் பணம் வேண்டும், தீ நெருப்பு வேண்டும் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றோம். விலகுங்கள். இன்று உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை நீக்குங்கள்.
உருவ வழிபாடு கூடாது. பொருள்கள் உருவங்களாக ஆக்கப்பட்ட பின்னர் நீங்கள் ஆக்கிக்கொண்டு உள்ளத்தில் வைப்பதில்லை. இங்கு இருப்பது உருவங்களாக உங்களுக்கு வெளிப்புறத்தில் மலர வேண்டும். உள்ளத்தில் எப்பொழுதுமே அருவமான இறைவனுடைய செய்திகள் தான் இருக்க வேண்டும். தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் பொருள்கள் உருவாக்கப்பட்டுவிட்ட எந்த ஒன்றும் அங்கு இருக்கக்கூடாது. உங்களுக்காக உருவாக்கப்பட வேண்டியது கீழானது உங்களுக்கு வெளியே உங்களுடைய இறைவனால் அங்கு உருவாக்கப்படவிருக்கின்றது. அது உங்கள் கண் முன்பாக விளைய இருக்கின்றது. அது உங்களுக்காக டெலிவரி ஆக இருக்கின்றது. நம்புங்கள். பிறகு அதற்குரிய வளர்ச்சிக்கு வானங்களிலிருந்து இறங்க வேண்டியதாக இருக்கின்றது பாக்கியமிக்க அந்த நீர். அதை தக்க வைப்பதற்கும் அதை அதிகமாக்குவதற்கும் குழந்தைக்கு பால் வருவதை போன்று வர இருக்கின்றது. நம்புங்கள். இந்த நம்பிக்கைக்கு தடையாக இருப்பது எது? மனிதர்களுடைய வழிமுறை. மனிதர்கள் உங்களுக்கு கற்பித்தது, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு கற்பித்தது, உங்களுடைய மனித கூட்டம் கூட்டமாக உங்களுக்கு கற்பித்தது பணம் பணம் பணம். இந்த பணத்திற்கு, இந்த குப்பை தொட்டிக்கு அறிவு என்ற அந்த ஒரு கேடு. நான் படைக்கின்றேன், நானே செவ்வையாக்கின்றேன், நானே உருவாக்குகின்றேன். அவ்வளவு உயிரோட்டம் இல்லாதது. உங்களுடைய கண்டுபிடிப்புகள் எதுவாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், இந்த வீடாக இருக்கட்டும், இந்த கட்டிடங்களாக இருக்கட்டும், இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது ஏதேனும் உயிரோட்டம் இருக்கின்றதா? இல்லை. அப்படி உயிரோட்டம் இல்லாத ஒன்று என் உயிரோட்டத்திற்கு பாதகமானது. அவ்வளவுதான். நான் அறிவதற்கில்லை அதை. ஆனாலும் நிச்சயமாக வெளிக்காற்றுக்கும் இங்கே இருக்கக்கூடிய காற்றுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. குளிர்ச்சியான வெளிக்காற்று வந்துவிட்டால் இங்கே இருக்க பிடிக்காது, வெளியில் போக வேண்டியிருக்கும். இந்த கூரை பிடிக்காது, வானம் கூரை வேணும் எனக்கு. உயிரோட்டம் அங்கே இருக்கின்றது, இதில் உயிரோட்டம் இல்லை. மூச்சு முட்டக்கூடிய தடுப்பு, உயிரோட்டத்திற்கு மூச்சு முட்டக்கூடிய ஒரு தடுப்பு. உங்களுடைய படைப்புகளில் உயிரோட்டம் கிடையாது. அதில் உங்களுடைய உயிர் அசந்து போகும், களைப்பட்டுவிடும். அதில் உங்களுடைய வாழ்க்கை சோபிக்காது என்பதையும் நாம் அறிகின்றோம். இவ்விதமாக உங்களுடைய உள்ளத்தில் படைப்புகளை வைக்காதீர்கள், படைக்கப்பட்டுவிட்டவைகளை வைக்காதீர்கள். இறைவனுடைய படைப்பாக இருந்தாலும் சரி, அதை உள்ளத்தில் வைக்காதீர்கள், வெளியில் வையுங்கள். அது இன்னும் வேகமாக உங்களுக்காக, இன்னும் அதிகமாக உங்களுக்காக வளர்ந்தோங்கும், விளைச்சல்களாக பெருகும் என்பதை அறியுங்கள். உள்ளத்தில் உருவத்தை வைத்திருக்கும் வரையில் நிச்சயமாக இறைவனுடைய நாட்டம் எதுவுமே அங்கு நிலைக்காது. ஒவ்வொன்றும் வேகமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஏனென்றால் அங்கு இப்பொழுது இறைவன் நிலை ஷைத்தான் இருக்கின்றான். உங்களுடைய நோய்களும் வேதனைகளும் தீர வேண்டும். இப்பொழுது இறைவழி மருத்துவம், நானும் இறைவழியில் தான் இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. உள்ளத்திலிருந்து உருவத்தை நீக்குங்கள். உருவங்கள் அங்கு இருக்கக்கூடாது. அந்த உருவங்கள் உங்களுடைய பெற்றோர்கள், நான் காப்பாற்ற வேண்டும், அல்லது பெற்றோர்கள் அவர்கள் எனக்கு பலவாக இருக்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகள், நான் எப்படி காப்பாற்றப் போகின்றேன் தெரியவில்லை. அந்த குழந்தைகள் எனக்கு பெரிய பாரமாக இருக்கின்றார்கள். உருவங்கள் இருக்கின்றன. அதே நேரம் இறைவன் கூறுகின்றான், கவலை வேண்டாம், என் பொருட்டு திரும்புங்கள், பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள், என்னிடம் உதவி தேடுங்கள், என்னிடம் பாதுகாப்பு தேடுங்கள், எனக்கே நீங்கள் அடிபணியுங்கள். நான் படைத்தவன், நான் வாழ வைப்பவன், நான் அதை செவ்வையாக்கியிருக்கின்றேன், நான் உருவமைப்பவன். ஆனால் நீங்கள் நான் படைத்தேன், நான் உருவாக்கினேன், நான் பெற்றேன் என்று கூறுவது காரணமாக ஒரு சோதனை காலம் இது. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பாரம், உங்களுக்கு பெற்றோர் பாரம், உங்களுக்கு நீங்களே பாரம். நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கதி ஏற்படுமோ என்ற பெரும் அடுத்த பாரத்தையும், நான் தான் என்னை படைக்க இருக்கின்றேன், வாழ வைக்க இருக்கின்றேன், நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு தெரியும் பொழுது நான் படைக்க இருக்கின்றேன், நான் வாழ வைக்க இருக்கின்றேன் என்று கூறுகின்றீர்களே, இதில் என்ன உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உண்மையை கொண்டு, சத்தியத்தை கொண்டு பேசுகின்றீர்கள்? அல்லது உணரல்கள் தானா? என்னுடைய வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது என்று கூறுவதற்கு, நாளைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது என்று கூறும் பொழுதே உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் பாரம் ஏறிவிட்டது. அங்கு அல்லாஹ் இல்லை. என் இறைவனே என்னை பாதுகாத்துக்கள், என்னிடம் எந்த சக்தியும் கிடையாது என்று நீங்கள் கூறும் பொழுது அங்கு இறைவனுடைய உதவி வருகின்றது. உள்ளத்தை கவனியுங்கள், அது உங்களுடைய இறை இல்லமாக இருக்கிறது. உள்ளத்தை விட்டும் வெளியேறுவதும்
அல்லது வெளியே உள்ள குப்பைகளை படைத்த பொருள்களெல்லாம் உள்ளத்தில் வாங்கி கொண்டு வாழ்க்கை வாழ்வதும் இரண்டும் நரக வாழ்க்கைக்கு சமமானது. இறைவன் படைப்பாளன் என்பது உண்மையானால் உங்களுக்காக புதிதாக படைப்பவனாக இருக்கின்றானே தவிர படைத்துவிட்டவைகளை நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிக்கொள்ளுங்கள், அதுக்கு மேல் படைப்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, பின்னர் போட்டி போட்டுக்கொண்டு யாரெல்லாம் அள்ளிக்கொண்டீர்களோ யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு விரோதிகளாகி இவர்கள் அவர்களை திருடுவதும் அவர்கள் இவர்களை படிப்பதுமாக இருக்கும். இன்று உலக வாழ்க்கை அதுதான். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களிடமிருந்து பொருள்களை வாங்கக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. அது படிப்பறிவை கொண்டோ அல்லது உடல் உழைப்பை கொண்டோ அல்லது திருடுவதை கொண்டோ எல்லாம் சமமானதே ஆகும். பொருள்களை வைத்திருக்கும் வரையில் ஷைத்தான்களுடைய வழிமுறையும் ஷைத்தான்களுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அருளை வைத்துக் கொண்டிருக்கும் வரையில் இறைவனுடைய ஆட்சி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அவனுடைய ஆட்சி சரிசமமாக சுமூகமாக அழகான முறையில் இறைவன் தன் நாட்டப்படி அழகாக பிரித்தமைத்து தேவையானதை தேவையுடையோருக்கு அதனை அடைபடி செய்கின்றான். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு பொருள்கள் இருக்கின்றதா என்று பாருங்கள். அது பொருள்கள் இருக்கும் வரையில் நீங்கள் படைத்து விட்டீர்கள், உருவமாக்கி விட்டீர்கள். அந்த உருவத்தை நாடி நீங்கள் செல்லப் போகின்றீர்கள். இது மற்றவர்களும் இருக்கக்கூடிய உடைமையாக இருக்கின்றது. கண்டிப்பாக ஒரு திருட்டு தொழில் ஆரம்பமாகின்றது. ஓப்பனாக கையை வச்சா திருடு, நயவஞ்சகமாக கை வைக்கும்போது அது புத்திசாலித்தனம், அறிவு. திருடு, நயவஞ்சகத்தனம் இந்த இரண்டை தவிர பொருள்களை நாடுவதில் உங்களுக்கு எந்த வழியும் இல்லை. உங்களுடைய வழிமுறைகளில் ஏதாவது ஒரு வழிமுறை, தொழில்களில் ஏதாவது ஒரு தொழிலில் நியாயத்தோடு சம்பாதித்து நான் விரும்பக்கூடிய அந்த விசாலமான வாழ்க்கையை வாழ முடியுமா? பொய் சொல்லாமலும் நியாயத்தோடு சம்பாதிக்காமலும் தவிர இந்த வாழ்க்கை நமக்கு கிடையாது. விசாலமான வாழ்க்கை கிடையாது. பொய்யையும் நயவஞ்சகத்தையும் கொண்டு மட்டும்தான் வாழ முடியும். சோதித்து பாருங்கள் உங்களுடைய உள்ளத்தில். பொய் சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில், நயவஞ்சகம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தவனுடைய உதவி எனக்கு தேவை, அவனிடமிருந்து பணம் தேவை என்ற அந்த தேவையை இறைவனுக்கு பதிலாக மனிதர்கள் மீது கொண்டு வாடாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று பாருங்கள். படைப்பாளனை கைவிட்டு விட்டோம். படைப்பு என்பது உருவம் இல்லாமல் உங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அழகான நாளைய வாழ்க்கையினுடைய தேவை. அது இன்றைய தேவை இல்லை, நாளைய வாழ்க்கையினுடைய தேவை. அது உருவாகக்கூடிய காலம் செவ்வையாக்கப்படுகின்றது. உங்களுடைய மனமும் செவ்வையாக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆசையும் இங்கு வர நீங்கள் கவனிக்க வேண்டும். அது விருப்பமாக இருக்கக்கூடிய ஒன்று ஆசையாக மாறிவிட்டது என்று. சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விருப்பம் அது ஆசையாக மாறுகின்றது. ஜாலியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. சுகமான வாழ்க்கைக்கு நாம் கொள்ளக்கூடிய பதில் ஜாலியான வாழ்க்கை, கேளிக்கையான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை, ஊர் வெறுக்கக்கூடிய அளவுக்கு பெருமையும் பெருமிதமும் கொண்ட வாழ்க்கை. இதனை நீங்கள் சுகமான வாழ்க்கை என்று ஆக்கிக் கொண்டீர்கள். அவ்விதமாக அல்ல. சுகமான வாழ்க்கை பொருள் அடிப்படையில் எந்த தேவையும் இல்லாமல் இந்த உள்ளத்தில் நான் வாழக்கூடிய வாழ்க்கை. அடுத்தவர்களிடம் ஒரு என்னுடைய தேவை இருக்குமானால் அந்த தேவையை அப்பொழுதே உள்ளத்தை விட்டு நீக்கிக் கொள்ள வேண்டும். அங்கு இறைவனுடைய அனுகூலங்கள் இருக்கின்றன. இறைவனுடைய மாபெரும் அருள் அங்கு வானங்கள் முதலாக பூமி வரையிலும் ஒரே நேர்கோட்டில் உங்களுடைய உள்ளத்தை கவனம் வைத்து ஆட்சி செய்யக்கூடிய, பணிந்து வரக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை இறைவன் உங்களுக்கு தருவான். உங்கள் மீது நிகழச் செய்வான். செவ்வையாவதற்கு விடுங்கள். பொருள் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை கூடவே கூடாது, மனிதர்கள் அடிப்படையிலும் கூடாது. தனித்து விடுங்கள். என் பெற்றோர்களை நான் மறக்கின்றேன், என்னுடைய உறவினர்களை நான் மறக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகளை நான் மறக்கின்றேன். காரணம் அவரிடம் ஒப்படைக்கின்றேன். என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய பெற்றோர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த விருப்பத்தில் எனக்கு எந்த விதமான ஆச்சரியகாரமும் கிடையாது. அவ்விதமாக இருக்குமானால் எனக்கு நானே அதிகமான நன்மைகளை நான் தேடிக்கொண்டிருந்திருப்பேன். நானும் பெரும் கஷ்டத்தில் இருக்கின்றேன். இப்பொழுதாவது இறைவனே என்று ஒரு தேவைக்கு நான் திரும்பக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுதாவது நான் அறிய வேண்டும், எனக்கு நானே நன்மைகள் செய்து கொள்ள சக்தியற்றவன். எனக்கு குடும்பம் இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கின்றார்கள், எனக்கு எதுவுமே முடியாது என்று எப்பொழுது நான்
என் இறைவன் முன்பாக ஒரு அனாதையாக நிற்கின்றேனோ அன்று என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதுவரையில் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு இல்லை, நாம் அந்த அனுகிரகத்தை விட்டும் வெளியேறி இருக்கின்றோம் என்பது மட்டும்தான் சத்தியம். உங்களுடைய உள்ளத்தில் பொருள்கள் இருக்க வேண்டாம், பொருள்கள் நீங்க வேண்டும். அந்த பொருள்கள் நீங்க உங்களுக்கு சுகம் இப்பொழுது ஆரம்பிக்கக்கூடியது, செவ்வையாக்கப்பட்டு ஒரு காலத்தவனின் மீது உங்களுக்கு உருவாக்கமாக அமையும். அனைத்து நோய்களும் அனைத்து உறுப்புகளும் சீரடையும். அந்த டெலிவரி டைம் எப்பொழுது மறைக்கப்பட்டதாக இருக்கின்றது, ஆனால் உருவாகி கொண்டிருக்கின்றது, செவ்வையாகி கொண்டிருக்கின்றது என்பதை அறியுங்கள். யார் பொறுமையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இது ஒரு நல்லுபதேசமும் எச்சரிக்கையும் ஆகும். அவசரப்படுவோருக்கு அந்த கரு கலைந்து விடுகின்றது. இது கேன்சராக இருக்கும். எந்த நாய் சொன்னது? அப்படி யார் சொன்னது? படைப்பாளனா? படைப்பாளன் கூறுகின்றான் சுகமாகுங்கள் என்று. நாய் கூறுகிறது இது கேன்சர் சுகமாக மாட்டாய், நீ செத்தே போவாய் என்று கூறுகின்றது. ஷைத்தானை நம்புகின்றோம். என்ன கேடு உங்களுக்கு இருக்கின்றது? இறைவன் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று கூறிய பிறகு இறைவனுடைய வார்த்தைக்கு மீறி சுகம் என்பது அனுபவமான ஒரு அழகான ஒரு பேச்சு. சுகம் ஆகுங்கள் என்பது ஒரு அருபமான ஒரு சக்தி உள்ளத்தில் இருக்கின்றது. அது என்னவென்று புலப்படாது. நீங்கள் உண்மையாளராக இருந்தால் ஒரு பேப்பரையும் பேனாவையும் தர சுகம் இதுதான் வரைஞ்சு காட்டுங்க பார்ப்போம். ஒரு உறுப்பில் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கின்றது, அந்த கஷ்டம் தீர்க்கப்பட வேண்டும். படைப்பாளன் ஒருவனால் மட்டுமே முடியும். காரணம், நான் இறை நம்பிக்கை கொண்டவன். அந்த இறை நம்பிக்கையில் நான் இருக்கும் பொழுது அது அருபமான சுகமான அழகான செய்தியாக நான் மனதில் விருப்பமாக வைக்க வேண்டும். ஆனால் ஷைத்தான் கட்டம் செல்கின்றோம், நீ பிழைக்க மாட்டாய், மிஞ்சி போனால் 6 மாதம் வாழ போற. வாழ்க்கையும் மரணமும் யார் கையில் இருக்கிறது? இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதன் காரணமாக கேட்கின்றேன், யார் கையில் இருக்கின்றது? உள்ளம்தானே பதில் சொல்கின்றது இறைவன் கையில் இருக்கிறது என்று. அந்த உள்ளத்தில் மரணம் என் கையில் இருக்கின்றது சொல்லக்கூடிய இந்த இறை விரோதிகளை, அவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் மனதில் வைத்திருக்கின்றீர்கள். எவ்விதம் நாம் மன்னிக்கப்படுவோம்? சாதாரண ஒரு பாமரனுக்கு கூட தெரியும் உயிர் யார் கையில் இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கடவுள் கையில் இருக்குது. அந்த ஒரு அடிப்படை சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நீக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. படித்தவன் நான், எனக்கு எல்லாம் தெரியும் என்று பெருமை கொள்ளும் பொழுது. என்னை சுற்றிலும் டாக்டர்கள் இருக்காங்க, காப்பாற்றுவாங்க. என்ன என் பிள்ளைகளும் டாக்டர்கள் காப்பாற்றுவார்கள் எங்கள் குடும்பத்தை. எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த டாக்டர்களுக்கு இல்லாத நோய்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கெட்ட சமுதாயமாக ஆகிவிட்டது. என்னுடைய கிளாஸ்மேட் என் கண்ணு முன்ன 2 பேர் ஒரு நாள் பொழுது பூராவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு கிளாஸ்மேட்டுடைய பேரனுக்கு கல்யாணம், மகனுக்கு கல்யாணம், அதுக்காக போக வேண்டியிருந்தது. ஒரு நாள் பூரா என்கிட்ட இருந்தபோது மாத்திரையை பிரித்து என் கண்ணு முன்னாடி சாப்பிட்றோம். பார்த்தேன், ஒருத்தனுக்கு பிளட் ப்ரெஷர் மாத்திரை, ஒருத்தனுக்கு டயபிட்டிஸ் மாத்திரை. ஒருத்தர் என்ன மாத்திரைன்னு தெரியல, என்னப்பான்னு கேட்டேன். இல்லை, ஒரு கட்டி ஒன்று இருக்குது, அதுக்காக நான் சாப்பிட்டு. இதுதான் லேட்டஸ்ட் மருந்து, சரி வச்சுக்க. அவங்களுக்கு தெரியும் நான் இந்த மருந்துகளை விட்டு 30 வருடங்கள் ஆகிவிட்டேன். இப்போ பார்க்குறேன் அவங்கள, பெருமையோடு சாப்பிட்றேன். எத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த மாத்திரையை? 25 வருஷமாக சாப்பிட்டு. இப்போ எந்த லெவலில் இருக்குது? கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் கண்ட்ரோலில் இருக்குது. ஜாஸ்தியாக இருக்குது, கண்ட்ரோலில் இருக்குது, அது கூட அர்த்தம் தெரியல. கொஞ்சம் மாத்திரை கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். ஒன்றும் சொல்லலை, அமைதியாக இருந்துட்டேன். எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், இவங்கள்ட்ட இல்லாத நோய்கள் கிடையாது. அறிவு சுத்தமாக மங்கி போய்விட்டது. இனிமேல் இவர்களை இறைவன் மன்னிப்பானா என்பதும் தெரியாது. இருந்தாலும் கூட இருப்பதன் காரணமாக மன்னிப்பு
இறைவனிடம் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது கூட இருப்பதன் காரணமாக. அப்படி இல்லை என்றால் குற்றம் இழைக்கிறார்களே அவர்களை மட்டும்தான் வேதனை பிடிக்கும் என்பதில்லை, கூட யார் இருக்கிறாங்களோ அவனையும் சேர்த்து பிடிக்கும். என் இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயம். இனி இவர்களோடு ஒட்டி உறவாடுவது நன்மையா தீமையா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக தீமைதான். யார் விளங்காதவர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களுக்காக இறை நம்பிக்கை கொண்டவர்களும் அவர்களுடன் இருப்பவர்களும் அவர்களுக்காக பாவனிப்பு கேட்பது இறைவனுக்கு நிச்சயமாக பிடிக்காது. அது தகுதி இல்லாத ஒன்று. கூட இருக்கும் வரையில் பிரார்த்தனை, அதற்கு பிறகு அவர்களோடு ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று விலகி இருப்பது இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய காரியங்கள். அவன் கொடுத்தது, அந்த ஒரு நாள் பாதுகாப்பு கொடுத்ததுக்கு நன்றியுடன் நம்பிக்கையை உங்களுடைய இறைவன் பக்கம் வைக்க வேண்டும். ஆனால் நம்பிக்கையை பெரும்பாலும் பணத்தின் பக்கமும் டாக்டர்கள் பக்கம் வைத்திருக்கின்றீர்கள். இறைவன் உங்களை சோதிப்பதெல்லாம் வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் மட்டுமே தான். இந்த இரண்டையும் கொண்டு மட்டும் பிடித்தால் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுவீர்களை தவிர மற்றபடி இறைவனே என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வராது. என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக. இந்த இரண்டு விஷயங்களை விட்டும் விலகுங்கள். பணம், மக்கள். நிச்சயமாக செல்வமும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு சோதனைகளாக இருக்கின்றனர். நிச்சயமாக செல்வமும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு பெரும் சோதனை. என்ன சோதனை? நான் வேண்டாம், அவர்கள் போதும். இந்த பணமும் மக்கள் தொகையும் உங்களுக்கு போதும், உங்களுடைய மக்களும் உங்களுடைய செல்வமும் உங்களை வாழ வைத்துவிடும், நான் தேவையில்லை என்று என்னை மறக்கடிக்க செய்யக்கூடியது இந்த இரண்டும். இறுதியாக இந்த இரண்டையும் கொண்டு பிடிக்கும் பொழுது அவ்வளவையும் கொடுத்து விடுகின்றேன் என்று கூறுவீர்களே, அந்த நாளில் அது நஷ்டஈடாக ஒப்புக்கொள்ளப்பட முடியாது. ஒருபோதும் அது நஷ்டஈடாகாது. நாம் இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக நம்மை நாமே சோதனைகளுக்கு உள்ளாக்கிக்கொள்ள வேண்டாம். பொருள், அருள் இறைவன் படைத்துவிட்ட ஒரு சுகமான ஒரு தேவை. விரும்புங்கள், அதை ஆசைப்பட முடியாது. பார்த்துவிட்ட பொருளாக இருக்கும்போது ஆசைப்படலாம், அழகாக இருக்குது, ஏன்னா உருவம் அமைக்கப்பட்டாச்சு, இது வேண்டும் என்று. இல்லை, படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, செவ்வையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, உருவமாக வெளிப்படவில்லை. விரும்புங்கள், ஆசைப்பட முடியாது. நீங்கள் பொருளாக மாற்றினால் தவிர. எப்பொழுது நீங்கள் பொருளாக மாற்றுகின்றீர்களோ அரைக்குறை பிரசவமாக ஆகிவிட்டது. இனிமேல் அதை காப்பது ரொம்ப கஷ்டம். எப்படி ஒரு குழந்தை அரைக்குறை பிரசவம் பிறந்துட்டால் காப்பாற்ற முடியாதோ பயமோ, கடைசி வரைக்கும் அதே பயத்தோடு தான் இன்றைக்கி நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் அரைகுறை பிரசவமாக ஆக்கி வச்சுருக்கனால எல்லா கஷ்டங்களும் நம்மளே விடியுது. எப்பொழுது பொருள்களை நீக்கிக் கொள்ளுங்கள், இறைவனிடம் அருளை கேளுங்கள். இறை அருள் நிச்சயமாக பயபக்தியாளர்களுக்கு சமீபமாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் அரைக்குறை பிரசவமாக ஆக்கி கொண்டீர்கள். இப்பொழுது 7 மாத குழந்தையை வச்சுக்கிட்டு எப்படி என்னால் வாழ வைக்க முடியும் பயப்படுவீங்களோ, இப்போ இறைவன் ஒருவனை தவிர அந்த குழந்தையை காப்பாற்றவில்லை. இவ்விதமாகத்தான் நீங்கள் சம்பாதித்த பொருள்கள் உங்களுடைய மக்களும் பெரும் சோதனைகளாக இருக்கின்றன. எப்படி நான் வாழப்போகின்றன இவர்களை வைத்து தெரியவில்லை என்று. இப்பொழுது இந்த பயத்தை இறைவன் பக்கம் கொள்ளுங்கள், மனிதர்கள் பக்கம் செலுத்தாதீர்கள். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுங்கள் பக்கம் போக வேண்டாம். இறைவன் உங்களை காப்பாற்ற பொறுப்பேற்றுக் கொள்ளவன். பயபக்தியாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான். அந்த பயத்தையும் பொருள்களை வைத்துக்கொண்டே பயப்பட வேண்டாம். போய்விட்டது. பயம் எப்பொழுது வந்ததோ எப்பொழுது வேண்டாமோ போய்விடும். போய்விட்டதாக கருதி கொள்ளுங்கள். நாளைக்கு நான் ஒரு பாப்பன்னு வச்சுக்கோங்க, இப்போ பயப்படுங்க. கண்டிப்பாக இந்த பயம் இறைவனிடம் இருக்கின்றது. பயபக்தியாளர்களுடன் நிச்சயமாக இறைவன் இருக்கின்றான். உங்களுடைய எண்ணத்தில் பொருள்களை நீக்கிக் கொள்ளுங்கள், அருளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உருவ வழிபாடு கூடாது. இவ்வளவு நேரமும் உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உள்ளத்தின் அடிப்படையில். இறைவனுடைய ஆளுமையும் இறைவனுடைய ஆட்சி அதிகாரமும் எங்கிருக்கின்றதோ அங்கு நீங்கள் அங்கு தங்குங்கள். அல்லாஹ் வெளியில் இல்லை, உள்ளத்தில். அவன் இல்லை, அவனுடைய வாக்குகள் அங்கு இருக்கின்றன. அந்த வாக்குகளை அவனை தவிர யாராலும் படைக்க முடியாது. அது படைக்கப்பட்டு சபையாக்கப்பட்டு உருவாக்கப்படும். 59வது அத்தியாயம் 24வது வசனம் மனதில் கொள்ள வேண்டும், மறந்துவிடக்கூடாது. படைப்பவன் இன்னும் உருவம் அமைக்கவில்லை, உருவம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னால் செவ்வாய்ப்படுத்தப்படுகின்றது ஆன்மாவினால். அவனுடைய பண்புகளை கொண்டு படைப்பாளனே என்று அடையுங்கள். எப்பொழுது ஒரு தேவை வந்துவிட்டதோ, சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற ஒரு தேவை, விசாலமான வாழ்க்கை வேண்டும் என்ற ஒரு தேவை, எந்த குறைவும் இல்லாத வாழ்க்கை வேண்டும், மன நிறைவான வாழ்க்கை வேண்டும் என்ற தேவை
எதற்குமே உருவம் இல்லை. இன்று உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் விரும்புங்கள். என் இறைவனே படைப்பாளனே என்று கூறுங்கள். படைத்து விட்டாய், நிச்சயமாக அதை செவ்வையாக்க நீ ஆற்றல் கொண்டவன். செவ்வையாக்குபவனே என்று கேளுங்கள். பார்த்துவிட்ட பொருளாக நீங்கள் பார்க்காதீர்கள். படைக்கப்பட்டுவிட்ட ஒன்று பார்க்க முடியாது. அதற்கு நடுவே செவ்வையாகக்கூடிய ஒரு காலம் இருக்கின்றது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுமையின் காலமெல்லாம் இறைவனிடம் உங்களுடைய உதவியை தேடுங்கள். என் இறைவனே, நீ எதனை எனக்கு படைத்திருக்கின்றாயோ ஏற்றுக்கொண்டேன். நீயே படைப்பாளன், செவ்வையாக்குபவன். பொறுமைக்குரிய காலத்தை கொடு. குறைப்பிரசமாக நான் ஆக்கிவிடக்கூடாது. அந்த குறைப்பிரசத்திற்கு காரணம் நான் பொருள்களை பார்த்துவிட்டு இதுதான் இறைவன் படைத்தது என்று நான் பொருள்களை ஆக்கிக் கொண்டேன். ஒரு காலம் இறைவனுடைய படைப்பு என்பது அவன் படைப்பாளனுக்கு உரியவனாக இருப்பானேயானால் தன் படைப்பை போன்று காப்பிடிப்பதில்லை. ஒவ்வொரு படைப்பும் வித்தியாசமானது. 300 பேர் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மகமும் வித்தியாசமானது. தன் படைப்பை அவன் காப்பிடிப்பதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் மனசு இருக்குது. ஒவ்வொரு மனசுலையும் ஒவ்வொரு செய்தி, ஒரே செய்தி கிடையாது. அந்த மனம் அரூபமான ஒன்று. அதனை கூட படைப்பதில் காப்பிடிப்பதில்லை. ஆனால் நீங்கள் இங்கே வச்சுருக்கிறதுக்கு இதுதான் பொருள், இந்த இதுதான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் இந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நாம் மனிதர்களுடைய தீட்டின் காரணமாக, அவர்களுடைய பழக்கையின் காரணமாக, அவருடைய நெருக்கத்தின் காரணமாக நாம் பாதிக்கப்பட்டோம் என்பதை பாருங்கள். நீங்களும் நானும் எல்லோரும் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் மனம் ஒன்றிணைக்கூடாது. உடலோடு இருக்கலாம். நல்லா இருக்கீங்களா, போனீங்களா, சாப்பிட்டீங்களா, வந்தீங்களா, அதோட முடிஞ்சது. மனதுக்குள்ள என்னுடைய செய்தி மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆனால் சேர்ந்துட்டால் ஊர் விஷயம்தான் அவ்வளோ மனசுக்குள்ள வரும். புறம் பேசுறதும், ஊர்க்கதை பேசுறதும், பொய்யை பேசுறதும், செய்தியை பார்க்குறதும், சினிமாவை பார்க்குறதும், இதை போன்ற ஒரு கெட்ட வழிமுறைகள் ஆகிவிட்ட இந்த கூட்டத்தாரோடு இணையக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் ஊரெல்லாம் கபாலி கபாலின்னு பேசிட்டு இருக்குது. இந்த நாசமாக போன வார்த்தை என்னுடைய உள்ளத்தை ஒரு நாள் வந்தது கிடையாது. இறைவன் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இந்த நாசமாக போன இந்த ஒரு வார்த்தை இதுவரைக்கும் என் காதில் விழுந்தது கிடையாது. ஊர் போல கத்திட்டு இருக்கும்போது யாரால் முடியும்? தரித்திரம் பிடித்த இந்த கபாலி உள்ளுக்குள் வர முடியாது. காரணம் என்ன? இறைவனுடைய பாதுகாப்பு. சீ என்ற ஒரு அருவருப்பை தவிர எதுவுமே கிடையாது மனதில். அப்படி ஒரு ஒரு மாபெரும் ஆற்றலை இறைவன் ஒருவன் தான் தர முடியும். அதுக்காக மற்ற பேரெல்லாம் கேவலமாக பார்க்கலாம் இல்லை, இறைவன் மன்னிக்கட்டும், அவ்வளோதான். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உலக மக்களோடு இணைந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. சத்தியத்தோடு இணைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் பொருள் வரக்கூடாது. உள்ளத்தில் அருள் இருக்க வேண்டும். படைக்கப்பட்டு விட்ட ஒவ்வொன்றும் அழகான விருப்பத்தை கொடுக்கக்கூடியது. ஆசைக்குரிய பொருளாக ஆக்காதீர்கள். வெளியிலிருந்து பார்த்த புறப்புறன்களை கொண்டு பார்த்து உள்ளே நுழைக்காதீர்கள். சுகமான வாழ்க்கை வேண்டும். பணத்தையும் மனிதர்களையும் விலகுங்கள். தனிமரமாக நில்லுங்கள். நீங்கள் இறைவன் முன்பு அனாதைகள். அந்த அனாதை என்ற ஒரு பெயர் எனக்கு வேண்டும். ஆக என்னுடைய உறவுகள் என்னை விட்டு நீங்குகின்றன. என்னுடைய பணம் என்ற மனிதன் கண்டுபிடித்த தரித்திரம் என்னை விட்டு நீங்குகின்றது. வறுமையும் இல்லை, நான் அனாதையும் இல்லை. இறைவன் ஒருவன் போதுமானவன். அகிலங்கள் எனக்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்கின்றது. அகிலங்களின் மீது ஆட்சி அதிகாரம் கொடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன பொறுமைக்கும் இறை நம்பிக்கைக்கும் என் இறைவனை நான் நன்றி கூறக்கூடிய அந்த மாபெரும் இறைவனுடைய எதிர்பார்ப்பு நன்றியோடு இருங்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பை கொண்டு நான் வாழக்கூடிய இந்த நிலையில் உங்களுக்கும் அறிவிக்கின்றேன். இந்த மனதை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றியோடு இருங்கள். அத்தியாயம் 57 14வது வசனம். நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா, எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் என்று கூறக்கூடிய அந்த காலம் உங்களுக்காக வர இருக்கின்றது. யார் இந்த வழியை ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள், யார் உங்களை இதுவரை பரிகாசம் செய்தார்களோ, அனாதைகளாக விட்டார்களோ, இவர்கள் நம் வழியில் இல்லை, பள்ளிவாசலுக்கு வரமாட்டான், இவன் இறை நம்பிக்கையாளர்களாக இல்லை, இவன் தொடமாட்டான், இவனை இறைவன் நிச்சயமாக கைவிட்டு விட்டான், இவன் நரகவாசி என்றெல்லாம் கூறக்கூடிய இந்த வகையினர் அந்த நாள் வரும்பொழுது தங்கள் தேவைகளுக்காக உங்களிடம் வருவார்கள். நாங்கள் உங்களுடன் இருந்தோம், நம்மெல்லாம் மனவாடு இல்லையா என்று கேட்டுக்கொண்டு வருவார்கள். அந்த நாளில் இறைவன் கூறுகின்றான்,
அவ்விதமாக அல்ல. நீங்கள் உங்கள் பின்புறமே திரும்புங்கள். எப்படி நீங்கள் வடிகட்டீர்களோ அந்த வடிகட்டிலேயே உங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று திருப்பிடுகின்றார். தனித்தினதன் காரணமாக, சமுதாயம் உங்களை விரட்டியதன் காரணமாக, நீங்கள் அவர்களை போன்று பள்ளிவாசல்களுக்கு தொழுகையோ நடத்தாதன் காரணமாக, அவர்களை பின்பற்றாதன் காரணமாக வித்தியாசமாக பார்த்தார்களே, அவ்வளவு பேருக்கும் ஒரு நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த நிலையில் அவருக்கு இந்த வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். மனிதர்களை பின்பற்றுவதிலிருந்து விலகுங்கள். உங்களுடைய இறைவனை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இவர்கள் நாங்கள் உடன் இருக்கவில்லையா என்று சப்தமிட்டு கூறுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவர்களுக்கு இடையே தொலை தூரம் ஏற்பட்டுவிடும். காது தூரம் நிச்சயமாக காது கொடுக்க முடியாத தூரத்திற்கு ஆகிவிடுவார்கள். மெய்தான் என்றாலும் நீங்களே உங்களை சோதனையில் ஆக்கிக் கொண்டீர்கள். உருவமா அருளா, அருளா பொருளா என்று கேட்கும்போது பொருள்தான் என்று சோதனையில் ஆக்கிக் கொண்டீர்கள். அல்லாவை ஏற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். இல்லை, அல்லாஹ் என்ற சவுண்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அவர்தான் அல்லாஹ் யார் என்பது தெரியாத நிலையில் அவர்கள் உருவத்தை வணங்குகின்றார்கள். பிறர் நீங்கள் அல்லாஹ் என்ற அந்த ஒளியை வணங்கினீர்கள், அல்லாவை வணங்கவில்லை. அல்லாஹ் யார் என்பது தெரியாத நிலையில். ஆக நீங்கள் உங்களுடைய சோதனையில் ஆழ்த்திக் கொண்டதன் காரணமாக வாழ்க்கை முழுமையிலும் பெரும் துன்பத்தோடு, சோதனை என்பது என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் நீங்கள் விரும்புவது ஒன்றுமே நடப்பதில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் தோல்வியடைந்தவர்களாக, உங்களுடைய வாழ்க்கை இனியும் படுபாதகத்திற்குள் செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் இறைவன் குறை சொல்கின்றான். அவ்விதமாக அல்ல, நீங்கள் திரும்பிவிடுங்கள். நீங்கள் அவர்களுக்காக உதவி செய்வதும், அவர்களுக்காக பாவமளிப்பு தேடுவதும், அவர்களுடைய நாடி வரும்பொழுது அவர்களுக்காக நீங்கள் வைத்தியம் என்ற ஒன்றை மேற்கொள்வதும் நிச்சயமாக தகுதியல்ல. அவர்களுக்கு இறை நம்பிக்கை கொண்டவர்கள், யாரை இறைவன் கைவிட்டு விட்டானோ அவர்களுக்காக பிரார்த்தனை மேற்கொள்வது நிச்சயமாக அவர்களுக்கு தகுதியில்லை என்பதையும் அறிகின்றான். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தகுதியானதல்ல. யாரை இறைவன் கைவிட்டு விட்டானோ அவர்களுக்காக நீங்கள் பாவனை தெரிகின்றீர்களா? நிச்சயமாக இல்லை. ஆக இறைவழி மருத்துவத்தில் வந்துவிட்டால் எல்லோருக்கும் சுகம் என்று இருக்கிறதா? இல்லை. யாருக்கு இறைவன் நாட்டம் விடுக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் சுகமாவார்கள், தவிர மற்றபடி கிடையாது. இது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையும், மனிதர்கள் கொடுக்கப்பட்ட நல்ல உபதேசம். எல்லாரையும் நான் கியூர் பண்ணிடுவேன் ஒரு காலம் கிடையாது. 1000 பேர் வந்தால் அதில் ஒருத்தர் கேட்கறாங்க தெரியாது, இறைவன் நாட்டம் இருந்தால் கியூராங்க, அவ்வளோதான். ஆக சுகமளிப்பது என்னிடமிருந்து அல்ல, நல்ல உபதேசம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டார்களோ அவருக்கு சுகம் ஆகிவிட்டது. என்ன மற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யார் அறைகுறையாக இருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சோதனை காலம் உண்டு, அவர்களுக்கான ஒரு சுகம் உண்டு, அவர்களுக்கான அவர்களுக்கான ஒரு சாட்சியமும், அவர்களுக்கான அத்தாட்சிக்காகவோ மற்றும் ஒரு முறை சுகம் உண்டு. மீண்டும் ஆழ்வார்களானால் அவ்வளவுதான். திரும்ப வருவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. இறைவன் நாட்டம் இருப்பது என்பது எனக்கு தெரியாது. அவர் சத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும். கோயில்களுக்கு போகக்கூடாது என்றால் கூடாதுதான். உள்ளத்தில் தான் உங்களுக்கு இறைவனுடைய ஆலயம் இருக்கின்றது. மசூதி என்று மஸ்ஜித் சுஜூத் செய்யக்கூடிய இடம், தலைவணங்கக்கூடிய இடம் இங்குதான் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அங்கு அவர்கள் தலைவணங்க வேண்டும். அவ்வாறு இல்லை, நாங்கள் எங்கள் போக்குகள் இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள், ஒரு காலம் கிடையாது. இவ்விதமாக உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எதை நீங்கள் படைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் படைத்த ஒரு அழகான ஒரு உருவம் இல்லாத மாபெரும் சக்தி இருக்கின்றது. நான் படைத்த பொருள்களாக ஆக்கிக்கொண்டேன். இனி இந்த பொருள்கள் தான் உருவாக இருக்கின்றது, இன்னும் கேடாக. அந்த இறைவனுடைய நாட்டம் அடிந்துவிட்டது. ஆகவே நீங்கள் உங்கள் சோதனையில் ஆக்கிக் கொண்டீர்கள். எந்த பொருளை நீங்கள் நாடினீர்களோ அதன் பக்கமே திரும்புங்கள், இங்கு வழி இல்லை என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். அதே சமயத்தில் சந்தேகமும் கொண்டிருந்தீர்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். சந்தேகம் கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் சந்தேகத்தை நீங்கள் நம்பினீர்களே தவிர இறைவன் கொடுத்தை நீங்கள் நம்பவில்லை. சுகமாகட்டும் என்ற ஒன்று இருக்கின்றது, எதிர்பார்க்கின்றீர்கள். சுகமாகாது என்ற அந்த ஒன்றை மனதில் வைத்திருக்கின்றீர்கள். சுகமாகாது என்ற ஒன்றை அதிகமாக நம்பினீர்கள், சுகமாகும் என்ற வார்த்தையை விட. இறைவன் நாடினால் எவ்வளவு அழகாக படித்திருக்கிறான். உங்களுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான். என்னிடமிருந்து எந்த விதமான கேடும் இல்லை, நன்மைதான். நீங்கள் சம்பாதித்துக் கொண்ட கேடுகளில் நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். ஒவ்வொன்றும் எச்சரிக்கை. நீங்கள் எதிர்பார்த்தீர்கள், சந்தேகம் கொண்டிருந்தீர்கள். ஆனால் சந்தேகத்தை அதிகமாக நம்பினீர்கள். இறைவனுடைய நாட்டத்தை எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய அறிவை அதிகமாக நம்பினீர்கள். நீங்கள் இறைவனுக்கும் மேலாக ஆகிவிட்டீர்கள். துர்ச்சகனம் உங்களுடையது. நீங்கள் சம்பாதித்த துர்ச்சகனத்தை நீங்கள் தான் அறுவடை செய்ய வேண்டும் தவிர நிச்சயமாக இறைவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதில் வாழ வேண்டியவர்களாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றோம். இன்று நாம் திரும்ப வேண்டும்.
அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரையில் வீண் ஆசை உங்களை மயக்கிவிட்டன. விருப்பமாக கொடுக்க பார்த்த பொருளாக, ஆசைக்குரிய பொருளாக வைத்திருந்தீர்கள். அந்த ஆசைக்குரிய பொருள் சுகமாக வேண்டும் என்பதற்கான பொருள் மருந்து, மாத்திரை, டாக்டர், ஊசி, கத்தி, அறிவாளெல்லாம். இது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மூலமாக நான் சுகமாக்கப்படுவேன் என்று. அப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கின்றது நான் சுகமாக மாட்டேன் என்று. இருந்தபோதிலும் அதை நம்பினீர்கள். உருவ வழிபாடு கூடாது. இன்று நீங்கள் தனித்து விடுங்கள். உள்ளத்திலிருந்து பொருள்களை நீக்குங்கள். ஒவ்வொரு நோயும் சுகமாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிமிடத்திலிருந்து படைக்கப்பட்டு விட்டது, மீண்டும் செவ்வையாக இருக்கின்றது. உருவாக்க முடியும் வரையில், அது உங்களுக்காக டெலிவரி ஆகும் வரையில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். மறந்தும் கூட பொருள்களை இணை வைத்துவிட வேண்டாம். அவ்விதமாக பொருள்களை இணை வைக்கக்கூடிய நேரம் வருமானால், என்னுடைய பலவீனத்தின் காரணமாக சில மருந்துகளை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஒருபோதும் குற்றமில்லை, பாவனித்தீர்கள். மீண்டும் இறைவன் உங்களை மன்னிப்பான். மீண்டும் அவனை நினைத்து கொண்டிருக்கும் வரையில், நான் தவறு செய்கின்றேன் என்று நான் அவனிடம் உதவி தேடும் வரையில், அவன் நினைவிலிருந்து விலகாத வரையில் நிச்சயமாக நான் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். எனவே வீணான ஆசைகளை விட்டுவிட்டும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலாகிய அருள் உங்களுக்காக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, செவ்வையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வெகு சீக்கிரத்தில் உருவமாக உங்களுக்கு முன்பாக வர இருக்கிறது என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இனி ஏமாற்று என்ற ஒன்றை விட்டும் விலகிவிட்டது. இறைவன் நம் அனைவருக்கும் பாதுகாப்பளிக்க போதுமானவன்.